வணக்கங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆக்ஸி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிக்கோட தான் வந்தீங்க. ஆமா. இப்போ உள்ள வரும்போது நான் கேட்ட ஸ்டிக்கே வேணான்னு வெளியில வச்சிட்டு வந்துட்டீங்க. ஆமா. உங்க வயசு வந்து 85க்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய கிராஜுவல் இம்ப்ரூவ்மென்ட் ஆமா. சொல்லுவேன். ஆமா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆமா. எப்படிங்க ஐயா உங்களுக்கு ஆக்ஸி பிளஸ் தெரியும் ஃபர்ஸ்ட்? அதாவது ஃபர்ஸ்ட் என்னால ஒரு கார்ல யூடியூப்ங்களா? வெரி குட். யூடியூப்ல பையன் மூலியத்துல தெரிஞ்சேன். சரிங்க. ஆனா நல்லா இருந்தது. சரி. எனக்கு என்னால ஒரு காரை எடுத்து கார்ல வைக்க முடியல. சரிங்க. கிட்டத்தட்ட 4-5 மாசமா ரொம்ப சிரமப்பட்டேன். ம். சிரமப்பட்டு அதுக்கு பிறகு அவருடைய ட்ரீட்மெண்ட்ல எனக்கு நல்ல திருப்தி. பிரமாதமா செஞ்சிட்டாரு. சரிங்க. ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. சரிங்க. ஆனால் இதெல்லாம் நான் இந்த மாதிரி இருக்காதுன்னு நினச்சி உண்மையிலே ரொம்ப நல்லா செய்துட்டாரு. சரிங்க. ஆமாம். வேறு அதாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப கஷ்டம். எனக்கு பார்த்தீங்கன்னா நின்று எக்ஸசைஸ் பண்ண முடியலைங்கும் போது அதுதான் மெயின் பார்ட் இது இல்லைங்க. நானே ரொம்ப சிரமத்தில் தான் சார். அதை புரிஞ்சு ஓகேங்க. நல்லா இது பண்ணி விட்டீங்க. புரிஞ்சு ஓகேங்க. இல்லைங்க நமக்கு ஆக்சுவலி அந்த டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் அதிகமாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அந்த மில்லிமீட்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது ரொம்ப அதிகமாக இருந்தது. எப்படி கோப்ப பண்ண முடியும்னு பார்த்தா எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, எக்ஸசைஸுமே கொஞ்சம் ஏன்னா அந்த பெயினில் எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அதான் சரி செகண்ட் டைம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க. அது பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. இது என் பையன் கூட இருந்தே தான் சார் அத்தனையும் செய்தோம். கண்டிப்பாக அது அவருக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம். மாதிரி நீங்கள் சொல்ல போனால் ஏன்னா கூட்டிகிட்டு வந்தது அவர் தான், கூட இருந்து எல்லா எக்ஸசைஸ் பண்ணது அவர் தாங்க. பாருங்க இப்போ 90% வலி இல்லை சொன்னீங்க, மிச்சம் 10% ஃபுல்லாகவே நமக்கு சரியாயிடுங்க. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது தொந்தரவுனா ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ஃபோன்லேயே சொல்லிடுங்க. சரிங்களா? ஆமாங்க. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 80% ஓகேங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நான் ஒரு 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 10-20% தான் கொஞ்சம் லேசாக அந்த காலையில் அந்த வலி இருக்குது. அது போக போக சரியாக போகுதுங்க. விட்டு விட்டு வந்துடுது. ஆமாம் ஆமாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா நடக்கிற செய்ய எல்லாருமே நல்லா இருக்கு. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது சார். அதான் புரிஞ்சு குறை சொல்ல முடியாது. சரிங்க. நல்லா பாருங்க. அதுவுமே நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பெயின் இருக்காது. அதான் இந்த தடவை யாரை சொல்லியிருக்கேன் படிப்படி. ஆமாம் ஆமாம். சரிங்க. ஓகேங்க. பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. ஓகேங்க. அதே ஒரு 5-6 படி சார். ஓகேங்க. ஏறினேன். அதனால நானே போக வந்தேன். மறுபடியும் போகலாம், போய் பார்ப்போம் அப்படின்னு. அதாவது இப்போ எனக்கு தைரியம் இருக்கு, ஏறிடலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கு. படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேங்க. சரிங்க சார். பாருங்க மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்த தடவை. சரிங்களா? ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே மாதிரி ஆக்ஸி பிளஸ்னு ஃபைனல் எடுத்து கேட்பீங்க. ஒரு வார்த்தையில சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெரி வெரி பெஸ்ட். வெரி வெரி பெஸ்ட்ங்களா? சரிங்க. டாக்டர் சிபி பத்தி 2 வார்த்தைகள் சொல்லறாங்க. சார் பத்தி. சார் இல்ல எப்படி ட்ரீட்மென்ட் சார பத்தி நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? சார பத்தி சொல்ல விரும்புறேன். உண்மையிலே மிக தெளிவானவர். எல்லாமே நல்ல இவர் உக்ரைனில் வந்து சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்தில் நல்ல இவருடைய அட்ரஸ் தெரியாமல் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஆமாம். அதே 6 மாதம் ஆகிப்போச்சு. நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்ல இது, ரொம்ப பெரிய ஒரு இதாக செய்கிறார். அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது 2 மாதம் 3 மாதம் ஆகி போச்சு. ஆமாம். இப்போ சீனியர் சிட்டிசன்ங்கனால சீக்கிரம் கிடைச்சிட்டீங்க. மித்தவங்களுக்குலாம் 6 மாசம் வரையும் கூட ஆகும். நல்ல வலி சரியா போயிடுச்சு. வலி சரியா போகுது. அதெல்லாம் ரொம்ப மருந்து மாத்திரம் இல்லாமல் இவ்வளோ குணப்படுத்தாருன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமாம். ரொம்ப நன்றி. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு இதை பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும். ஆல்ரெடி அவங்க சொல்லி 2 பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகேங்க. தேங்க்ஸ்.